ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல் லவ் டிப்ஸ் தமிழ். சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கு எதிராக நிறைய கொடுமைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு நிறைய ரீசன்ஸ் நம்ம சொன்னாலும் ரொம்ப முக்கியமான ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, ரியாலிட்டியை நிறைய ஆண்கள் அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரெடியாகவே இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய மைண்டில் ஒரு புக்கை எழுதி வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி தான் இந்த சொசைட்டி இருக்கணும், என் கூட பழகிறவ இருக்கணும், என்னோடய பொண்டாட்டி இருக்கணும், நான் லவ் பண்ணுற பொண்ணு இருக்கணும் அப்படின்னு அவங்க எக்ஸ்பெக்டேஷன் பண்ணும் பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கு பிரச்சனை வரதான் செய்யும். அப்படி ஆண்கள் என்ன ரியாலிட்டியெல்லாம் அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை, அதனால் அவங்களுக்கு என்ன பிரச்சனை வருது, அதை எப்படி அவங்களால ஃபேஸ் பண்ண முடியல அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஏன்னா நம்ம சேனலோட நோக்கம் நெகட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்கிற பசங்களை பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்கு மாற்றி சக்ஸஸ் ஆகிறது மட்டும்தான். நம்பர் 1, யாருமே உங்களை சேவ் பண்ணுறதுக்கு வரவே மாட்டாங்க. இது நிறைய ஆண்களுக்கு புரியறதே கிடையாது. என்னோடய அப்பா காப்பாற்றிடுவார், என்னோடய அம்மா காப்பாற்றிடுவார், என் மச்சான் என்னை காப்பாற்றிடுவான், இல்லை என் ஆஃபீஸில் எங்கள் பாஸ் என்னை பார்த்துக்கிடுவார். ஒருத்தங்க கூட உன்னை பார்க்கவே மாட்டான். உன்னை சேவ் பண்ணணும் அப்படின்னா நீ தான் இனிஷியேட்டிவ் எடுத்து முன்னாடி வரணும். இதை விட கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா, நீ மற்றவங்களுக்கு என்ன பண்ணுற அப்படின்னு மட்டும்தான் எல்லாரும் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுவாங்களே தவிர, அவங்கக்கிட்ட இருந்து நீ ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குற அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்காது. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் அது சாத்தியமும் கிடையாது. ஏன் அப்படின்னா, ஒவ்வொருத்தனும் யாரையாவது ஏமாற்றி என்னத்தையாவது பண்ணிடலாம் அப்படிங்கிற கோணத்தில் தான் இருக்கானுங்களே தவிர, ஓகே நம்மளோட ஃப்ரெண்டு, நம்மளோட மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை சேவ் பண்ணுறதுக்கெலாம் யாரும் இங்கே வர்றதுக்கு ரெடியாக இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் எப்பயுமே மைண்டில் வச்சுக்கோங்க, யாருமே உங்களை சேவ் பண்ண வரமாட்டாங்க உங்களை தவிர. நம்பர் 2, எதுக்கு எடுத்தாலும் ப்ளேமும் கம்ப்ளைண்ட்டும் பண்ணுனா உங்களுடைய ப்ராப்ளம் சால்வ் ஆகிறாது. இது நிறைய ஆண்களுக்கு புரிகிறது கிடையாது. எதுக்கு எடுத்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணுறது. தயவு செஞ்சு ஒரு பிரச்சனை அவங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அதுக்கு நீ தான் ஸ்டெப் எடுத்து அதை சால்வ் பண்ணணுமே தவிர, இங்கே நீ கம்ப்ளைண்ட் பண்ணி புலம்பி தவிச்சு ஒரு யூஸும் கிடையாது. ரெண்டாவது நீ எந்த விஷயத்துக்கு மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுற அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் தற்கொலைத்தனமாக கார்ப்பரேட் மேலே போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான். இந்த கார்ப்பரேட்ஸே இப்படி தான், இந்த ரிலேட்டிவ்ஸே இப்படி தான். அது ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணப்பட்ட விஷயம். ஒவ்வொருத்தனும் இந்த உலகத்தில் சர்வை பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்படி இருக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யமான கார்ப்பரேட்லாம் நீ ஒன்றும் பண்ணிட முடியாது. ஸோ உன்னுடைய லைஃப்பில் இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளை நீ கம்ப்ளைண்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அதை என்றைக்கு நீ ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறியோ அன்றைக்கி தான் உன்னால் நிம்மதியாகவும் இருக்க முடியும். ஸோ தயவு செஞ்சு கம்ப்ளைண்ட்டையும் ப்ளேமிங் பண்ணுற கல்ச்சரையும் இன்றைக்கே ஸ்டாப் பண்ணுங்கள். இது நிறைய ஆண்களுக்கு புரியறதில்ல. நம்பர் 3, இந்த உலகத்தில் மேக்ஸிமம் 99% ப்ராப்ளமை ஃபிக்ஸ் பண்ணுறதுல பணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. இதை நிறைய ஆண்கள் அக்செப்ட் பண்ணுறதே கிடையாது. சும்மா இந்த மோட்டிவேஷனல் வீடியோஸை பார்த்துக்கிட்டு பணம் மட்டும்தான் முக்கியம் கிடையாது, இதை தாண்டி நீ ட்ராவலிங் பண்ணலாம், ஆன்மீகம் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா இங்கே இந்த கோவிலுக்கு போனாலும் உன்னால் நிம்மதியாக போயிட்டு வர முடியாது. இல்லை ட்ராவலிங் பண்ணாலும் உன்னால் நீ எதிர்பார்த்த அளவுக்கான ஒரு வண்டியை வச்சோ இல்லை ஒரு இடத்துக்கோ உன்னால் போக முடியாது. ஸோ இந்த ரியாலிட்டியை நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது, அதுக்கான ஸ்கில் எங்கேருந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிங்க. நம்பர் 4, விமன் ட்ரெண்ட் சேஞ்ச். இன்றைக்கி இருக்கிற பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்டர்ன் கல்ச்சரில் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகியிருக்காங்க. அதை நிறைய ஆண்கள் அக்செப்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா, நிறைய பெண்கள் மாடர்ன் ட்ரெஸ்ஸை போடுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு நிறைய ஆண்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இங்கே மாடர்ன் ட்ரெஸ் பிரச்சனை கிடையாது, வல்கராக ட்ரெஸ் பண்ணுறது தான் பிரச்சனை. ஸோ நீ வல்கராக ட்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அலோவ் பண்ணாமல் இருக்கலாம், மாடர்ன் ட்ரெஸ்ஸை நீ அலோவ் பண்ணலாம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, பெண்கள் டே பை டே அதாவது அடுத்த லெவலில் நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது நீயும் அடுத்த லெவலுக்கு போகணும். ஏன் அப்படின்னா, பெண்கள்கிட்ட ஃபினான்ஷியலாக இன்றைக்கி நிறைய விஷயங்கள் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த ஃபினான்ஸை வச்சு கண்டிப்பாக அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் பண்ணிக்கிடுவாங்க. ஏன் இன்றைக்கி நிறைய எக்ஸ்ட்ரீம் கேஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆண்களே தேவையில்லை அப்படின்னு கூட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீ பெண்களை குறை சொல்கிறத விட்டுட்டு உன்னோட டெவலப்மெண்ட்டை நீ இம்ப்ரூவ் பண்ணி அதன் மூலயமா அதாவது புதுசாக ஒரு ரூல்ஸை நீ உருவாக்கணுமே தவிர, அதை விட்டுட்டு இந்த பெண்களே இப்படி தான், இந்த பெண்கள் ஒழுக்கம் கட்டவங்க, இந்த பெண்கள் மாடர்ன் ட்ரெஸ் போடுறாங்க, இவ ஒரு தப்பானவன், இந்த பெண் அவுத்து போட்டு ஆடுறா, இது ரொம்ப ரொம்ப ஒரு தப்பான விஷயம், இது சொசைட்டியை வேறு அளவில் பாதிக்குது. ஓகே, பாதிக்க தான் செய்யுது. உன்னால் அதை ஸ்டாப் பண்ண முடியுதா? முடியல. ஸோ என்ன பண்ணணும், நம்மளால் அதை ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணணும். ரெண்டாவது, அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ரூல்ஸை இல்லை ஒரு செட் ஆஃப் அதை பவரை உன்கிட்ட கொண்டு வரணும். ஸோ அதுக்கு நீ போராட ஆரம்பிக்கணுமே தவிர, எதுக்கு எடுத்தாலும் இந்த பொண்ணுங்களை அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு யூஸும் கிடையாது. ஏன் அப்படின்னா, டே பை டே இந்த பெண்களோட கல்ச்சர் அப்படிங்கிறது ரொம்ப ஒஸ்ட்டாக தான் போய்கிட்டு இருக்கு, ஒஸ்ட்டாக தான் போகும். நம்பர் 5,
ஒரு சில இடங்களில் நம்ம வந்து ஏமாறுவோம். அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம லேக் ஆஃப் அவேர்னஸாக இருக்கலாம், இல்லை லேக் ஆஃப் ஸ்கில்லாக இருக்கலாம். ஸோ அந்த டைமில் தயவு செஞ்சு நீயே அதாவது மோட்டிவேட் பண்ணிக்கிறாத. ஆமாம், ஏமாந்துட்டேன், என்ன ரீசனுக்காக ஏமாந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணு. இது பர்சனல் லைஃப்லாம் இருக்கலாம், ப்ரொஃபஷனல் லைஃபாக இருக்கலாம், இல்லை உன்னை நம்பி இருக்கிற, அதாவது நீ நம்பின அந்த பொண்ணாக கூட இருக்கலாம். ஸோ ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா, ஆமாம் ஏமாற்றிட்டாங்க, எந்த இடத்துல நம்ம வந்து தப்பு பண்ணோம், எதனால் அந்த பொண்ணு நம்மளை ஏமாற்றிட்டா அப்படின்னு தான் நீ யோசிக்கணுமே தவிர, இல்லை இது வந்து அந்த பொண்ணுக்கு தான் நட்டம். ஒரு நட்டம் கிடையாது. இன்றைக்கி இருக்கிற இந்த காம்படிஷன் வேர்ல்டில் ஒரு பொண்ணை ஏமாத்துறதுக்கு நிறைய ஆண்கள் இருக்காங்க. ஒன்றை வந்து அந்த பொண்ணை ஏமாற்றிருப்பா, அதே மாதிரி அந்த பொண்ணை ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் இருப்பானுங்க. ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து அடுத்த பசங்க கிடைக்க தான் போகிறாங்க. ஸோ அந்த பொண்ணை நினச்சி, அதாவது நான் ஏமாறல அப்படின்னு ஒன்றையே ஏமாற்றிக்கிறதுக்கு பதிலாக எந்த இடத்துல என்ன மிஸ்டேக் பண்ணதுனால நம்மளை அந்த பொண்ணு ஏமாற்றிட்டு போயிட்டா அப்படிங்கிறத யோசிக்க ஆரம்பி. முக்கியமாக ஏமாந்துட்டேன் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ண ரெடியாரு. நம்பர் 6, நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள ஹாப்பியாக வச்சுக்கிட்டா நம்மளை வந்து ஹாப்பியாக வச்சுக்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு மித்து இருக்குது. இது வந்து ஒரு பொய். இதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடியாக இருங்க. அதை விட்டுட்டு நிறைய பேர் கேனத்தனமாக தன்னுடைய சொத்துகள், தன்னுடைய எமோஷனலை தேவையில்லாத ஒருத்தவங்க மேலே இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது என்றைக்காக இருந்தாலும் ரிட்டர்ன் வராது. வந்தாலும் அது ஒரு டாக்ஸிக்கான வேலை வந்து உங்களை வந்து நெகட்டிவாக உங்களை வந்து இன்னும் டம்ப் பண்ணி கீழே தான் முக்கியமே தவிர உங்களை மேலே எடுத்துகிட்டு வராது. ஏன் அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற நிறைய பேர், அதாவது அவனுங்களையே தெரியாமல் ரொம்ப டாக்ஸிக்காக மாறிட்டானுங்க. எப்படியாவது அடுத்தவனை ஏமாற்றணும், அதில் வந்து நல்லா ஜாலியாக இருக்கணும், அடுத்தவன் பொண்டாட்டி கூட படுக்கணும், அந்த மாதிரியான சில கல்ச்சர் தான் இன்றைக்கி வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கே தவிர தன்னுடைய லைஃப்பில் என்ன நடக்குது, ஒரு டிசிப்ளின் அப்படிங்கிறத யாருமே கடைபிடிக்கிறது கிடையாது, எக்ஸப்ட் சில பேரை தவிர. அந்த சில பேருக்கு என்னுடைய ராயல் சல்யூட். ஏன் அப்படின்னா அவங்களுடைய லைஃப்பில் டிசிப்ளின் இருக்கும். சேம் டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஹெல்த்தியான லைஃப்பை வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஹாப்பியாக எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து நம்ம கண்டிப்பாக இன்ஸ்பயர் ஆகி சில விஷயங்களை கற்றுக்கிட்டு நம்மளுடைய லைஃப்பையும் அதே மாதிரி எடுத்துகிட்டு தான் போகணும். ஆனால் அதை வந்து யாருமே பண்ண மாட்டோம், இன்க்ளூடிங் மீ. நம்பர் 6, அக்செப்ட் யுவர் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. எப்பயுமே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுடைய ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் இதுதான் அப்படின்னு நீ தான் ரியலைஸ் பண்ணணும். அப்படி ரியலைஸ் பண்ணும் பொழுது தான் அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு தோணும். அதை விட்டுட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னா ஒன்றுமே செய்ய முடியாது. ரெண்டாவது, உன்னை சுற்றி இருக்கிற, உன்னை நம்பி இருக்கிற எல்லாருக்குமே உன்னோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் அப்படிங்கிறது தெரியணும். நான் இவ்வளோ தான் சம்பளம் வாங்குகிறேன், இல்லை நீ வாங்குகிற சம்பளத்தை விட கம்மியாக தான் சொல்லணும், இவ்வளோ தான் நான் சம்பளம் வாங்குகிறேன், இதுக்குள்ளே தான் நீ ஃபேமிலி நடத்தணும் அப்படின்னு சொல்லணும். அதை விட்டுட்டு என்னோடய ஆசை மனைவி, என்னுடைய ஆசை காதலி அப்படின்னு சொல்லிட்டு நீ ரொம்ப, அதாவது லாடு மாதிரி அந்த பொண்ணுக்கிட்ட காட்டிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா கடைசியில் இஎம்ஐ கட்டியும் லோன் கட்டியும் நாயாக அலைய வேண்டியிருக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் உன்னால் உன்னுடைய லைஃப்பை வந்து உன்னோட கண்ட்ரோல்லே இருக்காது. யாரோ ஒருத்தன் வந்து டிசைன் பண்ணுவான், அங்கே இங்கே போகணுவான், இஎம்ஐ கட்டுறதுக்காக ஓடணும். அது வந்து ரொம்ப ஒரு நாயோட கேவலமான ஒரு பொழப்பாக மாறிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் இதுதான் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி உன்னுடைய லைஃப்பை வந்து ஃப்ரேம் பண்ணு. சுற்றி இருக்கிற இல்லை உன்னை நம்பி இருக்கிறவங்க வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா டு பி ஃப்ராங்க், ஓப்பனாக சொல்லு, என்னோடய ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் இதுதான், இதுக்குள்ளே தான் நம்ம லைஃப் நடத்தி ஆகணும். இதை விட தாண்டி ஒரு லைஃப் உனக்கு வேணும் அப்படின்னா நீ இப்போ சம்பாரிச்சு எடுத்துருவா, இல்லை அப்படின்னா இதுக்குள்ளேயே நம்மளுடைய ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணு அப்படின்னு நீங்கள் தான் சொல்லணும். ஆனால் நிறைய ஆண்கள் வந்து இதை சொல்லவே மாட்டானுங்க. ஆரம்பத்தில் வந்து எதுக்கு எடுத்தாலும் ஓகேன்னு சொல்லிடுவானுங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவனுடைய கடன் வந்து அவனுடைய கழுத்தை நெரிக்கும் பொழுது நீ யாருக்காக, உன்னுடைய ஆசை மனைவிக்காகவோ இல்லை ஆசை காதலிக்காகவோ வாங்கி கொடுத்துருப்ப தெரியுமா, கடைசியில் அவளே உங்க கூட இருக்க மாட்டா. இதுதான் நிறைய கேஸில் நடந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி இருக்கிற நிறைய மேரேஜ் லைஃப் ஃபெயிலியரும் ஆயிடுது ஈஸியாக. ஸோ அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதை நீ அக்செப்ட் பண்ணணும், இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது, உன்னுடைய தகுதிக்கு மீறி ரிஸ்க் எடுக்கவே கூடாது. நிறைய பேர் சும்மா சொல்லிட்டு போவான், ரிஸ்க் எடுத்தால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். ஒரு மயிரும் கிடையாது. அவன் சொல்லிவிட்டு அவன் கால்குலேட்டிவாக ரிஸ்க் எடுத்துகிட்டு போய் லைஃப்பை வந்து வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போவான். நீ தற்கூரித்தனமாக ரிஸ்க் எடுத்து கடலில் விழுந்து செத்து கிடப்ப. ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்றைக்கி இருக்கிற சோஷியல் மீடியா பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேரை வந்து டாக்ஸிக்காக மாற்றிக்கிட்டு இருக்கு. இதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அவங்க சொல்கிற கருத்து உன்னுடைய லைஃபுக்கு செட் ஆகாது அப்படின்னா நீ அந்த கருத்தை வந்து உனக்குள்ளே உள்வாங்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது. காதில் கேட்டுட்டு அப்படியே விட்டுட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஓகே, உன்னுடைய லைஃப் ஹாப்பியாக போகுது, நல்லா நார்மலான ஒரு லைஃபாக ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அந்த லைஃப்பை வந்து சஜன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். தேவையில்லாமல் நீங்களே உங்களுடைய லைஃப்பை காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க. நிறைய இடத்துல அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது உங்களுடைய லைஃப்பை வந்து லிஃப்ட் அப் பண்ணுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறாங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.